Hello friends, welcome to Lakshmi's Illam. இன்னைக்கு நம்ம வீடியோல கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். பூரண கொழுக்கட்டை. இப்போ பாருங்க 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். 1 ஹவருக்கு பச்சரிசி ஊற வச்சு அதை 20 நிமிஷம் அரைச்சி ஜலிச்சு 20 நிமிஷம் அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி 1 கப் மாவு எடுத்துட்டேன். இப்போ 2வது கப் சேர்த்துக்கிறேன். பாருங்க லேசா தண்ணி விட்டு நான் இத மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிட்டேன். இத மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இங்க பாருங்க பூரணத்துக்கு 50 கிராம் எள்ளு 25 கிராம் வெல்லம் நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கொழுக்கட்டையில பூரணமா வச்சு செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் தேங்காய் 2 ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து மிக்ஸில நல்லா போட்டு அரைச்சி இத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேங்காவை வச்சு பூரண கொழுக்கட்டை செய்ய போறோம். 2 வெரைட்டியான பூரண கொழுக்கட்டை நம்ம செய்ய போறோம். பாருங்க கொழுக்கட்டை எப்படி தட்டுறதுன்னு நான் சொல்றேன். கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாம தடியாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல நல்லா தட்டிக்கோங்க. இதுக்குள்ள நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். வெல்லமும் எள்ளு பூரணத்தை வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு ஓரம் ஃபுல்லா அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணிட்டு அதையும் லாக் போடுற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க சைடுல ஃபுல்லா சமோசாக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு பூரணம் வெளியே வராம இருக்கும். பாருங்க ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் தேங்காய் வச்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசா தட்டிக்கோங்க. கையில வச்சு கூட நீங்க தட்டிக்கலாம். இதை அப்போ உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நாங்கள் தேங்காவும் ஏலக்காவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல பூரணம் அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொழுக்கட்டை மடித்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. நல்லா சைட்லலாம் வெளியே வராதபடி லாக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆவியில் வைக்கும்போது உங்களுக்கு வெந்து சைட்லலாம் வெளியே வந்துடும். அதனால் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்னா கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இட்லி குண்டால வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் நார்மல் இட்லி குண்டால கூட வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அதில் நம்ம இட்லி தட்டு வச்சு எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ இட்லி தட்டை எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாருங்க நான் செஞ்சு வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் தட்டில் வச்சுட்டேன். நீங்கள் இட்லி குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் வரும். அதனால் அது வரைக்கும் வச்சுக்கோங்க. சாதா இட்லி குண்டால வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் உள்ளே வச்சுட்டேன். எல்லாத்தையும் கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு இட்லி குக்கரில் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை இட்லி தட்டை போட்டு இட்லி குண்டா தட்டை போட்டு மூடிக்கலாம்.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இட்லி குக்கர்ன்றதால உங்களுக்கு விசில் வரும். அப்போ விசில் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. இதை நான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்துடுச்சான்னு. பாருங்கள், சூப்பராக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்க, எவ்வளோ சூப்பராக பச்சரிசி மாவும் பூரணமும் சேர்ந்து சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting us.